பாத்தீங்கன்னா மைதா மாவுனால தான் ஆயிடும். இந்த மைதா மாவு நம்ம என்ன பண்ணுது? மைதா மாவு நம்ம எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க பார்ப்போம். போஸ்ட் ஆபீஸ்ல கம்முக்கு பசையா யூஸ் பண்ணிருக்கோம், போஸ்டர் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம், பசை காய்ச்சறதுக்கு தான் மைதா மாவு யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு அப்படியே அது ஃபுட் இண்டஸ்ட்ரியில மைதா மாவு இல்லாம எதுவுமே அவங்களால செய்ய முடியாது. எந்த கடையா இருந்தாலும் இங்கேயா இருந்தாலும் என்னெல்லாம் வெரைட்டியா பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கோ அது எல்லாமே மைதா மாவால செய்யப்பட்டதுதான். அந்த போய் அவ்வளவு ஒட்டக்கூடிய ஒரு உணவு பதார்த்தத்தை நீங்க சாப்பிடும் போது அது போய் குடல்ல ஒட்டிக்கும். இப்ப நம்மளுடைய குடல் நம்மளுக்கு எப்படி இருக்கு? பிளைனா நம்ம வயரிங் டியூப் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நம்மளோட குடல் வளைஞ்சுதான் இருக்கு. எப்படி வளைஞ்சுதான் இருக்கு. அப்படி வளைஞ்சு இருக்கிற விஷயம் ஒரு அமைப்புல எப்படி உணவு நேரா பைப்ல தண்ணி போற மாதிரி போகும்? அப்படி போக வாய்ப்பே கிடையாது. ஒரு உணவு ஒரு செக்மெண்ட் ஒரு வளைவுல இருந்து இன்னொரு வளைவுக்கு போகணும்னா அது புஷ் பண்ணி அப்படி அமுத்தி இப்படி கொடுக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு நம்மளுடைய இடுப்பு எலும்புகள் அசையணும். பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் நம்ம உடம்புல உருவாகணும். அந்த மூவ்மெண்ட் உருவாகணும்னா நம்ம இடுப்பெலும்பு அசையணும். இடுப்பெலும்பு அசையணும்னா நம்ம நடக்கணும். நம்ம தான் சாப்பிட்டோம்னா அப்படியே மொபைல் போனை பார்த்துட்டு அப்படியே பட்டு தூங்கிடுறோமே. எப்படி இடுப்பெலும்பெல்லாம் அசையும். அப்ப ஜீரணம் சரியாவே ஆகாது. காத்தால எழுந்துக்கவே முடியாது, கண்ணே முடிக்க முடியாது. என்னைய 10 நிமிஷம் கழிச்சு எழுதுங்க, 5 நிமிஷம் கழிச்சு எழுதுங்க, அலாரம் ஆஃப் பண்ணுங்க, முடிய கட்டசியில இருந்துச்சு பறக்க கிளம்பி ஓடி போற வழியில டிராபிக்ல நம்ம வேகமா போறோம்னு சொல்லிட்டு வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் வழி விடாம எல்லாரையும் இடிச்சு போய் நமக்கும் தொந்தரவு, நம்மளால 10 பேருக்கு தொந்தரவு. அப்ப நம்ம ஒருத்தர் சரியா இருந்தோம்னா 10 பேர் நல்லா இருப்பாங்க. அந்த சிந்தனை வரணும். நம்ம சரியா இருந்தோம்னா நம்மளுக்கு பின்னாடி 10 பேர் நல்லா இருப்பாங்க. நம்ம தப்பு பண்ணோம்னா நமக்கு பின்னாடி 10 பேர் பாதிக்கப்படுவாங்க. அந்த அடிப்படை சிந்தனையை வச்சுட்டு முந்தைய நாள் நைட் சாப்பிடும் போதே கவனமா சாப்பிடணும். ஓகே, நம்மளுக்கு இவ்வளவு போதும்னதுக்கு அப்புறம் டேஸ்டுக்காக ஒரு 2-3 தோசை சாப்பிடுவோம். மேபி அந்த சட்னி நல்லா இருக்கலாம், சாம்பார் நல்லா இருக்கலாம், அதுக்கெல்லாம் நம்மளுக்கு அதாவது உடம்புக்கு கேடுதான் இருக்குது. இந்த உணவு இப்படிதான் நம்மளுடைய குடல்ல போகுது. அதனால அந்த உணவு நம்ம குடல்ல போயிட்டு அது கம்ப்ளீட்டா டைஜஷன் ஆகி ப்ராப்பர் அப்சார்ப்ஷன் நடந்து வெளியே வரணும். அது காத்தால மலோத்சர்க்கம்னு சொல்லுவோம். காலை கடன்கள் சரியா நடக்கணும்னா ஜீரணம் சரியா நடக்கணும். ஜீரணம் சரியா நடக்கணும்னா உணவுல நல்ல எளிமையான ஆகாரம். நைட்ல மைதா சாப்பிடக்கூடாது, சப்பாத்தி சாப்பிடக்கூடாது, பூரி சாப்பிடக்கூடாது, ஹெவியான ஃபுட்டு. நீங்க இந்த பாஸ்தா இது எல்லாமே நைட்ல சாப்பிடக்கூடாது. ஆனா குழந்தைங்க எல்லாமே போய் நைட்ல தான் நூடுல்ஸ் சாப்பிடுறது, பாஸ்தா சாப்பிடுறது, பரோட்டா சாப்பிடுறது, இது எல்லாமே எதுக்குண்டானது? வயிற்றுக்கு கேடு விளைவிக்கும், ஆரோக்கியம் கெட்டுப்படி. நீங்க ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவோட எஃபெக்ட் 14 நாட்களுக்கு இருக்கும். அது கம்ப்ளீட்டா வெளியே வந்து சேர்றது. நம்ம ஏதோ இன்னைக்கு சாப்பிட்ட உணவு இன்னைக்கே நமக்கு எனர்ஜியா மாறிடுதுன்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு சில உணவுகள் இருக்கு. இன்னைக்கு சாப்பிட்டோம்னா இன்னைக்கே எனர்ஜியா மாறிடும். அந்த உணவுகள்லாம் பால் தான் பிரதானம். நீங்க பால், அப்புறம் பச்சை பயிரை வேக வச்ச தண்ணி கூட கருப்பட்டி சேர்த்து சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து இமீடியட்டா எனர்ஜி கொடுக்கும். அந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நம்ம அப்பவே சக்தி வரலாம். மித்த உணவுகள் எல்லாமே டைஜஷனுக்கு டேக் ப்ராசஸ். நம்ம சாப்பிடுற ஒரு உணவு ரசம், ரத்தம், மாம்சம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜா, சுக்ரன், அப்புறம் ஓஜஸ், அல்டிமேட் எசன்ஸ். ஒரு உணவு ரசமாகும், ஜீரணமாக. ஃபர்ஸ்ட் சைல்டு சொல்லுவாங்க, நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு மிக்ஸ் ஆகும். அதுல இருந்து ஒரு ஸ்டார் வருது, அதுதான் ரசம். அதுல இருந்து ரத்தமா அது பரிணாமம் அடையுது. இப்போ இந்த ரசம், ரத்தம், மாம்சம், மேத, அஸ்தி, மஜ்ஜா, சுக்ரான்னு சொன்ன பாத்தீங்கன்னா இது 7. இந்த ரசம்னா எசன்ஸ், ரத்தம் அப்படின்னா நம்ம உடம்புல தெரியும் ரத்தம், ரசம், ரத்தம், மாம்சம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மாம்சம், மேதஸ்னா ஃபேட், மஜ்ஜா, மேதஸ் அஸ்தி எலும்புகள், மஜ்ஜா லிகமெண்ட்ஸ், அஸ்தி, மஜ்ஜா, சுக்ரங்கிறது ஆண்களுக்கு சுக்ரங்கிறது ஸ்பெர்மாவும் பெண்களுக்கு ஆர்த்தவம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மென்சுரல் பிளட்டாவும் தான் கன்வெர்ட் ஆகும். சோ இப்ப இது வரும்போது நம்ம சாப்பிடுற உணவு ஃபர்ஸ்ட் ரசம் 7 பாத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏரியால 7 பாத்தி கட்டி வச்சிருக்கோம். இந்த உணவுல இருந்து டைஜஸ்ட் ஆகி ஒரு சாறு வருது, அது ஃபர்ஸ்ட் பாத்தி போய் ரசமா கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல சில அடுத்த ப்ராசஸ் கொண்டாந்து பண்ணிடும். இந்த உணவு வந்து அடுத்தது கொஞ்சம் நேரா வந்து ரத்தமா கன்வெர்ட் ஆகும்.
அப்படியே அந்த அந்த பார்ட்டி லைனா ஒவ்வொன்னா கன்வர்ஷனுக்கு யூஸ் ஆகிட்டே வரும். ஒவ்வொன்றும் அதாகவும் மாறும், அடுத்ததுக்கும் வழிவிடும். அப்படித்தான் நம்மளுக்கு நடக்குது. அப்ப நம்ம இங்க சாப்பிட்ற உணவுல ப்ராப்பரான அப்சார்ப்ஷன் இல்லைன்னா இந்த சிஸ்டம் அப்படியே ஸ்பாயில் ஆயிடுது. இந்த சிஸ்டம் கரெக்டா நடந்தா கடைசியா கிடைக்கிறது ஓஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓஜஸ் அப்படிங்கிறது அல்டிமேட் எசன்ஸ். அந்த ஓஜஸ் தான் நம்மளுக்கு அவ்வளவு சக்தி கொடுக்குது. அந்த சக்தி இல்லாம போயிடும். அப்ப நம்மளுடைய ஜீரணத்தை சரியா வச்சிருக்கணும். ஜீரணம் சரியா இருந்தா தான் காத்தால கண்ணு முழிக்க முடியும். இப்ப ராமர் கண் விழிக்கிறார். விஸ்வாமித்ர மகரிஷி கௌசல்யா சுப்ரஜான் பாடி ராமரை எழுப்பி காலை கண்ணு முடிச்சுட்டு வந்து யாகத்துக்கு தயாராக சொல்லி சொல்றாரு. ஏன் இந்த விஸ்வாமித்ர மகரிஷி இவ்வளவு கோபக்காரர்னு பேர் வாங்கினார்? இந்த விஸ்வாமித்ர மகரிஷியை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும்? யாருக்காவது ஏதோ ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க பார்ப்போம். விஸ்வாமித்ர மகரிஷியை பத்தி சொல்லுங்க. விஸ்வாமித்ர மகரிஷி பத்தி யாருக்கு என்ன தெரியுமோ யாராவது ஒருத்தர் சொல்லலாமே. யாருக்காவது ஐடியா இருக்கா? அவர் யாரு, என்ன, ஏதோ ஒரு கருத்து? ஓகே. விஸ்வாமித்ரர் ஒரு ராஜா, அப்புறம் தான் அவர் புரடியாகிறார். அவர் ஒரு சத்திரிய ராஜா, ஒரு நாட்டினுடைய அரசர். அவருடைய அப்பா பேர் காதி அப்படின்னு ஒரு மகான் நல்ல அரசர். அவருடைய பையன் பேர் தான் கௌஷிகன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப விஸ்வாமித்ர மகரிஷின்னு தனியா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அவர் எப்படி வந்தாருன்னு தான் நான் கதை சொல்றேன். இந்த கதை, இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாமையே போயிடுது. ஒருத்தரை பத்தி நம்ம தப்பாவே டக்குன்னு நினைச்சிடறோம். இன்னொன்னு, அவங்களை பத்தின ஆழமான விஷயங்களே நமக்கு தெரியாது. விஸ்வாமித்ர மகரிஷி தான் காயத்ரி மந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்தவர். எல்லா பக்கம் சொல்றோம் இல்லையா, காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. ஓம் பூ பூஹு போக சோக தத்சவிதுபரேண்யம், இந்த மந்திரத்தை முழுசா சொல்றோம் இல்லையா, அவ்வளவு எஃபெக்டிவானது காயத்ரி ஜபம், காயத்ரி மந்திரம். அந்த மந்திரத்தை நம்ம இந்த பூலோகவாசிகளுக்கு கொடுத்தவர் விஸ்வாமித்ர மகர்ஷி. அவரை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இதை பேசுறோம். இன்னொரு ராமாயணத்திலேயே விஸ்வாமித்ர மகர்ஷி பத்தி 15 அத்தியாயங்கள்ல வால்மீகி மகர்ஷி பேசியிருக்காரு. ஒருத்தரை பத்தியே 15 அத்தியாயம் பேசியிருக்காரு, 15 சாப்டர்ஸ். அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் உள்ளவரா இருந்திருக்கணும் அப்படிங்கறதே நம்ம பார்க்கணும். இப்போ காதி அப்படிங்கிறது அவருடைய தகப்பனார் பெயர். அவர் என்ன பண்றாரு, விஸ்வாமித்ர மகரிஷி வந்து நல்ல தீரமா தான் வளர்த்திருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு டீம் இருக்கு. அவரோட டீம் சின்ன நாடா தான் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, போய் எல்லா பக்கம் கேப்சர் பண்ணி நாடை விஸ்தாரம் பண்றாரு. ஒரு சத்திரியனுக்கு அது அவசியம் தான். இப்போ ஒரு அர்ச்சகர்னா அவங்க கோயில நல்லா டெவலப் பண்ணுவாங்க. ஒரு கோயில், அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர்னா அவர் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணுவார். ஒவ்வொருத்தரும் விவசாயி, அவரு கொஞ்சம் நிறைய நிலம் வாங்கி போடலாம், இன்னும் நிறைய விவசாயம் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறையில அவங்கவுங்க டெவலப்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அதை வந்து நம்ம குறையா சொல்ல முடியாது. அப்படி கௌசிகன் அப்படிங்கிற சத்திரிய ராஜா ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்றதுக்காக ஒரு சைன்யம், ஒரு டீமோட ஒவ்வொரு நாட்டுக்கா போறாரு. போற வழியில ஒரு வசிஷ்ட ஆசிரமம் கேள்விப்படுறாரு. வசிஷ்டருடைய ஆசிரமம், வசிஷ்டர் வந்து ரொம்ப பெரிய மகரிஷி இல்லையா, எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், கௌஷிகனுக்கும் தெரியும் அவர் பெரிய மகரிஷி. அவர் கொஞ்சம் இளைப்பாறதுக்காக, இப்பெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் நிறைய இடங்கள் இருக்கு, அப்பெல்லாம் ஒரு ஆசிரமமோ பெரிய அரசரைகளோ அந்த மாதிரி கிடைச்சாதான் போவாங்க. அந்த ஆசிரமத்துல போய் தங்கிட்டு கேட்கறாங்க உணவுகள் எல்லாம். போய் டயர்ட் ஆயிட்டு சாப்பிடணும்னு, ஓ சாப்பிடணுமா, ஏன் உங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு வசிஷ்டர் கிட்ட ஒரு காமதேனு ஒரு பசு, ஷபலா அப்படிங்கிற பசுக்கு பேர். அந்த பசுவை குறிப்பிட்டு அவர் சொல்ற, யதா காமம் ஷட் ஷட் ரசே ரசேஷு விபூஜிதம் தத் சர்வம் காம துக்க திவ்யே ஆவிவர்ஷ கிருதே மன. அதாவது அறுசுவையோட உணவு கொடு அப்படின்னு அந்த பசு கிட்ட கேட்கிறாரு. யதா காமம், இவங்க என்னெல்லாம் விரும்புறாங்களோ அவங்க விரும்பக்கூடிய ஷட் ரசேஷு அறுசுவைகளுடன் கூடிய உணவை இவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த பசுவின் இடத்துல கேட்கிறார் வசிஷ்டர். அவ்வளவுதான். நம்ம எப்படி நம்ம சிலப்பதிகாரம் மணிமேகலையில அக்ஷய பாத்திரம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, எடுக்க அன்னம் வரும் இல்லையா, அந்த மாதிரி காமதேனு அவங்க பொங்கலையே ஒரு பாத்திரமா இருக்கும், அவங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க.
டேஸ்டி ஃபுட்டு, நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ வடை, பாயாசம், சாம்பார், கூட்டு, கவியல், என்னென்ன வேணுமோ என்ன வெரைட்டியோ அத்தனை வெரைட்டியும் வந்தாச்சு. கௌசிகன் பார்த்தார், ஆஹா அற்புதமா கிடைச்சிருச்சே, சூப்பரா சாப்பிட்டார். நம்மெல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷங்க, நல்லா சாப்பிட்டோம், நாங்கள் நாளைக்கும் வரோம், எங்களுக்கு இதே மாதிரி அப்பப்போ நாங்கள் வரும்போதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட வரோங்க, ஒரு இடத்துல சாப்பிட்டோம்னா நம்ம அதானே பண்ணுறோம், நல்லா இருந்ததுன்னா நம்ம குடும்பத்தோட போய் அந்த இடத்துல மறுபடியும் அவங்களுக்கும் அந்த உணவை வெற்றி கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் கௌசிகன் சத்திரிய மகாராஜா இல்லையா, அவர் ஆஹா இந்த பசுமாடு எனக்கு கொடுத்துடணும், நான் ராஜா, என்கிட்டலாம் இருக்கு கொடுங்க அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார். அப்படியே திகச்சிட்டாரு, என்னடா இது, ஒருத்தருக்கு ஒரு உதவி உபகாரம் பண்ணா அந்த பசுவையே கேட்கிறாரேன்னு சொல்லி யோசிச்சுட்டு வர, அதுக்குள்ள அந்த சபலா பசு ஓடி வசிஷ்டர் கிட்ட சொல்றது, என்னை விட்டுருங்க, நான் அதோடலாம் போக மாட்டேன், அங்க அவங்களோடலாம் போனா நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நான் அப்படிலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வசிஷ்டர் காப்பாற்ற முடியல பசு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வசிஷ்டர் கௌசிகன் கிட்ட சொல்றாரு, இல்ல எங்களுக்கு கோபம் நாங்க எல்லாமே பண்ணுவோம், எப்படின்னா அஸ்யாம் ஹன்யம் ச கவ்யம் ச பிராணாயாத்திர கதைவச்ச ஆத்தியந்தம் அக்னிஹோத்திரம் ச பலி ஹோமம் கதைவச்ச. நாங்க என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்க அக்னிஹோத்திரம் பண்ணுவோம், பலி ஹோமங்கள் நிறைய யாகங்கள் ஹோமங்கள் எல்லாம் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது எங்களுக்கு இந்த பசு வேணும், இங்கிருந்து பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால், மோர், தயிர், வெண்ணெய், நெய் இதுகளை வச்சுதான் நாங்க ஹோமம் பண்ணுவோம், எங்களுக்கு இந்த பசு இருந்தாதான் வேலையாகும், இந்த பசு மட்டும் கேட்காதீங்களேன்னு. உடனே இந்த கௌசிகனுக்கு வந்துருச்சு கோபம். அவர் ராஜா நாங்கிற அகங்காரம் நிறைய, என்கிட்ட தான் அந்த பசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைன்யத்தை, அதாவது சைன்யம்னா ஆர்மி போர்சஸ் ரெடி பண்றாரு. அந்த கௌசிகன் கூட எந்தெந்த ஆர்மி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் கூட நிறைய ஆர்மி போர்சஸ் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, அதாவது பல்லவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. பல்லவர்கள் யாரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? பல்லவர்கள் நம்மளுடைய சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், பல்லவர் அரசர்கள். காஞ்சிபுரத்துல சைட்ல இருக்க கோவில்கள் பல்லவ அரசர்களால் கட்டப்பட்டது. நம்ம கோவிலுடைய குடைவு சிற்பங்கள், இந்த கல்வெட்டுகள்ல மீன் கொடி இருக்கும். ஒவ்வொரு அரசர்களால், பாண்டிய மன்னர்கள்லாம் மீன் கொடி இருக்கும். அவங்களுடைய சின்னத்தை பொறிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம கோயில்கள்லாம் நம்மளுக்கு எல்லா நாலேஜ் கொடுக்கக்கூடிய இடம். அங்கதான் எல்லா கல்வெட்டுகள்ல நம்ம எப்படி எல்லாம் நம்மளுடைய வாழ்நாள் இருந்தது, நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கிற எல்லா டீடைல்ஸும் நம்மளுக்கு அங்கதான் கிடைக்கும். அப்ப இந்த கௌசிகன் கூட யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா, பல்லவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அப்ப யாவனர்கள், சாக்கர்கள், அப்புறம் ஹாரிதார்கள். இப்போ இந்த பல்லவர்கள் அப்படிங்கிறவங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா, அந்த காலத்திலேயே இருந்திருக்காங்க. அவங்க அந்த வம்சாவளிகள் இருந்ததாகத்தான் நம்மளுக்கு ராமாயணத்திலேயே குறிப்புகள் இருக்கு. அதாவது ஈரானை சேர்ந்த ஆர்மி இருப்பாங்க இல்லையா, அவங்களைத்தான் பல்லவர்கள் அங்க அப்ப குறிப்பிட்டிருக்காங்க. அந்த தேசத்தை சொல்லி ராமாயணத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப அந்த அவங்க சொன்ன கணக்குகளை போட்டு பார்க்கும்போது அது ஈரான் தேசமா வருது. அதே மாதிரி யாவனால் அப்படின்னா கிரீக்க தேசத்து ஆர்மி, கிரீக்க தேசம் வருது. அவங்க அதாவது வால்மீகி மகரிஷி இந்த இடத்துல இருந்து இத்தனை மைல் தூரம், இத்தனை யோஜனை தூரம் எல்லாம் சொல்றதை வச்சு அந்த கால்குலேஷன் பண்ணும்போது அது கிரீக்க தேசமா இருக்கு. சாகர்கள் அவங்க மிலேச்சகர்கள் அப்படின்னு இருக்காங்க. அவங்க யூரோப்பிய தேசத்தை சார்ந்தவங்க. ஹாரிதார்கள்லாம் மங்கோலிய தேசத்துக்கு அருகில் வருது. அவங்க அந்த கணக்குகள்லாம் பண்ணும்போது அப்ப இந்த மாதிரி இத்தனை ஆர்மிகளை சேர்த்துட்டு போடுறதுக்கு வந்தார். யாருக்கிட்ட? இந்த பசு வரமாட்டேன்றுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் பெரிய மகரிஷி இல்லையா, அவர் உடனே இந்த பசுவை அழகா கூப்பிட்டு ஒரு மந்திர உபதேசம் பண்ணி இந்த பசுக்கு ஒரு சைன்யத்தை ரெடி பண்றார். அவரு பசுக்கு ஒரு ஆர்மி, குட்டி ஆர்மி ரெடி பண்றார். போரிடுறாங்க, ஒன்னும் சமாளிக்க முடியற மாதிரி தெரியல. அப்புறமா ஒரு தண்டம் எடுத்துட்டு வர சொல்றார் வசிஷ்டர். இந்த பசுவால முடியுமா? முடியாது இல்லையா. ஒரு தண்டம், நம்ம வீட்டுல எல்லாம் திட்டுவோமே, எதுக்கு தண்டமா இருக்கேன், அந்த தண்டம் இல்லை, இது தண்டம்னா தடி. அந்த தடி அதாவது அது போல இருக்கும், தடி போல இருக்கும். அது சர்வமா பிரம்ம தண்டம்னு பேரு. அதை எடுத்துட்டு வந்தோடனே
இந்த கௌசிகனுடைய ஆர்மியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோட ஆயுதங்களும் போயிடுத்து. அவங்களால எதுவும் போரிட முடியல, தோற்று போனார்கள். கௌசிகன் அன்டி தோத்து போயிட்டாங்க. தோத்து போனவங்க எப்படி போனதா வால்மீகி மகிழ்ச்சி அதுல எழுதியிருக்காருன்னா, சமுத்திர இவன் நிர்வேகோ அப்படின்னா அலையே இல்லாம ஒரு கடல் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கௌசிகன் போனாராம். பக்த தம்ஸ்ர இதோ ரகோ, பள்ளு புழுதிய பாம்பு எப்படி போகுமோ அது போல போனாராம். கிரணங்கள்லாம் இருக்குல்ல, சூரியனுடைய ஒளி கிரணங்கள், அந்த ஒளியே இல்லாம ஒரு கிரணங்கள் எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தோத்து போயிட்டா நம்ம அப்படிதான் இருப்போம், சோர்ந்து போயிடுவோம். அது போல தோத்து போயிடும், சோர்ந்து கௌசிகன் போயிடுறார். ஆனா போனவர் சும்மா இல்லை. இந்த கௌசிகன் இந்த வசிஷ்டர்கிட்ட இருந்து இந்த பசுவை வாங்கி ஆகணும், நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டார். இப்ப அவமானம் ஆயிடுச்சு. முதல்ல கொடுக்கலன்ற ஒரு பிரச்சனை தான் இருந்தது, இப்போ தோத்து போயிட்டவங்க அவமானம் வந்துடுச்சு. மறுபடியும் போரிடணும், சிவபெருமானை நோக்கி போரிடுறார், தவம் பண்றார். சிவபெருமான் அனுகிரகம் பண்றார், நிறைய ஆயுதங்கள் கொடுத்து அனுகிரகம் பண்றார். ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் போரிடுறதுக்கு வர்றார். மீண்டும் மீண்டும் தோத்து போகிறார். அதற்கு பிறகு என்ன பண்றார், ஒரு முடிவு பண்றார் இந்த கௌதமன், இதுக்கு மேல முடியாது நம்மனால, ராஜ்யத்தை தன்னோட பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அவர் கிளம்பி அவரோட மனைவியும் அவருடைய சிஷ்ய பிள்ளை ஒருத்தரையும் கூப்பிட்டு காட்டுக்கு வந்துடுறாரு. காட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சௌகரியமா வாழ்ந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு உணவு கிடைக்கல, என்ன ஆகும், பசி. உடனே உணவு தேடி போறார். அங்க ஒரு சண்டாளன் ஒரு வர்க்கங்கள், அவங்கெல்லாம் வந்து பிற மிருகங்களுடைய மாம்சங்களை சாப்பிட்டு வாழக்கூடியவங்க, அவங்க வீட்டுல அதுதான் இருக்கு. இவர் பசியில அப்படியே தேடிட்டு போறார். அங்க போய் அதை எடுக்கலாமான்னு போகும்போது அந்த சண்டாளர் அப்படிங்கிறவர் சொல்றார், சுவாமி நீங்க இதெல்லாம் சாப்பிடலாமா, நீங்க எவ்வளவு உன்னதமானவர், பெரிய ராஜாவா இருந்து வந்திருக்கீங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா, இது உங்களுக்கு தகுமானு. அவர் மீண்டும் அவருக்கு ஒரு ஞானம் வந்து மீண்டும் போய் தவம் செய்ய போறார். அப்ப இவருடைய மனைவியும் அந்த சிஷ்யனும் அங்க இருக்காங்க. காட்டிலேயே விட்டுட்டு இவர் போய் தவம் பண்ண போயிடுறார். இவங்க 2 பேரும் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் பசி வந்துருச்சு, தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, கௌதம ராஜாவுடைய மனைவி, இந்த பையனை வச்சுட்டாவது யாராவது எனக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்படி கேட்டுட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் வர்றாரு. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கௌதமன் எங்க போயிட்டாரு, அவரு தவம் பண்ண போயிட்டார். இப்போ இந்த அம்மாவும் கௌதமன் அவருடைய மனைவியும் கௌதமனுடைய சிஷ்யனும் இருக்காங்க. இந்த அம்மா கௌதமனுடைய சிஷ்யனை வச்சுட்டு இந்த பையனை வச்சுட்டு யாராவது எனக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த சமயத்துல அங்க ஒருத்தர் வர்றார். அவர் பேரு சத்யவிரதன். இந்த சத்யவிரதன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரையாருணி அப்படின்னு ஒரு பெரிய ராஜா அயோத்தியா ஆண்டுட்டு இருந்தாங்க. அயோத்தியா ஆட்சி பண்ணிட்டு இருந்த அரசர்கள் திரையாருணின்னு ஒருத்தர், அவருடைய பையன் தான் சத்யவிரதன். சத்யவிரதன் அப்படின்னா பேரு கேட்டாற்போல் சத்தியமே பேசக்கூடிய நபர் கிடையாது. அவர் இருக்கிறதுலேயே ரொம்ப மட்டதனமான குணங்களை கொண்டிருந்தார். அதனால அவர் நிறைய தவறுகள் பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. அந்த கல்யாணம் முடிஞ்சு சப்தபதி நடந்துட்டு இருக்கு. 7 பாதங்களை எடுத்து 7 இது வைப்பாங்க. அந்த சப்தபதியில 7வது கால் வைக்கிற நேரத்துல அந்த பொண்ணு இவர் கடத்திட்டு வந்துடுறாரு. அப்ப அந்த திருமணமான பொண்ணு உடனே கடத்திட்டு வந்ததுனால அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம். இப்படி எல்லாமுமா ஒரு பையன் நடந்துக்குவான், நீ வீட்டு நம்ம அந்த ஆட்டிலேயே இருக்கக்கூடாது, காட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப இந்த காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு குழந்தை இருந்தது. இந்த சத்யவிரதனுடைய குழந்தை யாருன்னா ஹரிச்சந்திர மகாராஜா கேட்டிருக்கோமே, அவரும் அயோத்தி ராமருடைய குலத்துல பிறந்தவர் தான் ஹரிச்சந்திரன். இப்போ இந்த ஹரிச்சந்திரன் தாத்தா கிட்ட வளர்றாரு, சத்யவிரதன் காட்டுக்குள்ள வந்துடுறாரு. அவர் அப்படி காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த அம்மா இப்படி வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனை வாங்கிட்டு யாராவது சாப்பாடு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அவர் பாக்குறாரு, இதனடா இது ஒரு அம்மா இப்படி கேக்குதுன்னு சொல்லிட்டு அவரும் போய் நல்லதெல்லாம் செய்யாம மாம்சங்களையே கொண்டு வந்து தர்றாரு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, அப்படி எல்லாம் கொடுக்கக்கூடாது இல்லையா பெரியவங்களுக்கு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அவர் கொஞ்சம் கூட நிதானம் இல்லாம அந்த பக்கத்துடைய
வசிஷ்டர் ஆசிரமத்துல போய் அங்க இருக்க நிறைய பசுக்கள்ல ஒரு பசுவை எடுத்துட்டு வந்து வதம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாரு. பசுவதை தவறு. அந்த அப்படி ஒரு, அதாவது புத்தி சுவாதீனம் போயிடுச்சுன்னா நம்ம எதை வேணாலும் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அரசரோட பிள்ளையா இருந்து கூட அவரு அந்த தவற பண்ணிடுறாரு. இது பண்ணணும்னா அவருக்கு 3 தோஷங்கள் அவரை பிடிச்சிருது. ஒண்ணு கல்யாணமான பெண்ணை கடத்தினது, இன்னொன்னு வசிஷ்டரோட ஆசிரமத்திலிருந்து பசுவை எடுத்தது, அப்புறம் எதையுமே பகவானுக்கு அவர் அர்ப்பணிச்சதே இல்லை. எதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி பகவானுக்கு அவர் அர்ப்பணப்படுறது எல்லாம் சேர்ந்து அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய வசிஷ்டருடைய சாபமும் கூட சேர்ந்து அவர் வந்து ரொம்ப மெலிஞ்சு அவருக்கு அந்த வசதி வாய்ப்புகள்லாம் போயிடுச்சு. அவர்கிட்ட அந்த தேஜஸே கிடையாது. அப்பதான் இந்த சத்தியவிரதன் திரிசங்கு அப்படிங்கிற நாமம் பெறார். திரிசங்குவா மாறிடுறார். திரிசங்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரிசங்குன்னு சொல்லுவோம். திரிசங்கு நடுமத்திலேயே வாழ்ந்தாரு. பூமியிலயும் இல்லாம வானத்திலயும் இல்லாம நடுமத்தியில திரிசங்கு மாதிரி ஏன் தொங்கிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க பெரியவங்க. சோ அந்த மாதிரி இருந்தார். இப்போ இந்த கனெக்ஷன்ஸ் இப்போ 2 கதை இருக்கு. கௌதமன் தவம் பண்ணிட்டு இருக்கார். இந்த பக்கம் கௌதமருடைய மனைவிக்கு உணவு கொடுக்கலான்னு போய் அவர் திருசங்குவாய் நிற்கிறார். வசிஷ்டரும் சாபம் கொடுத்து அவர் திருசங்குவா நிற்கிறாரு. இப்ப இந்த சாபத்துல இருந்து எப்படி விமோசனம் அடைகிறது அப்படின்னு யோசிக்கிறது திருசங்குக்கு ஒரு ஆசை வருது. இந்த பூதம் இந்த உடம்போட நம்ம அப்படியே வந்து சொர்க்கலோகம் போயிடணும் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு வந்து பெண்கள் மேல ஈடுபாடு இருந்தது. சொர்க்கலோகம் போனா ரம்பை, மேனகை, ஊர்வசி இவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பார்க்கலான்னு ஆசைப்பட்டு உடம்போடவே போகணும்னு ஆசைப்பட்டார். அப்ப வசிஷ்டர் கிட்ட போய் மறுபடியும் கேட்கிறார், நீங்க வந்து என்னை இப்படியே அனுப்பிச்சு வைங்க. அதெல்லாம் முடியாது அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தோசம் சொல்லிட்டாரு. இவர் வந்து இருக்க அந்த சமயத்துல கௌதமன் தவத்தை முடிச்சுட்டு திரும்பி வர்றார். அவர் வர்ற பாதையில அவர் வந்து மகாராஷ்டிரத்துக்கு பக்கத்துல அந்த கோகர்ணம் அப்படிங்கிற இடத்துலதான் கௌதமன் வந்து தவம் இருக்கார். அவர் திரும்பி வர்றார். வர்ற பாதையில இந்த திரிசங்குவை சந்திக்கிறார். என்னப்பா என்னன்னு இந்த மாதிரி நான் வந்து உடலோட போலான்னு நினைச்சேன். கடைசியில வசிஷ்டர் வந்து எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வசிஷ்டருடைய ஒரு மங்கவே கோபம். அவரா என்னோட பரம எதிரி, முடியாது, அவர் போக முடியாதுன்னு சொன்னாரு. நான் என்னோட சக்தி அத்தனை யூஸ் பண்ணி உன்னை அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு திரிசங்குவ தன் அத்தனை நாள் தவம் இருந்தார். ஃபர்ஸ்ட் ஒரு முறை தவம் இருந்து ஆயுதங்களை பெற்றார். வசிஷ்டரால போயிடுச்சு. மறுபடியும் தவம் இருந்து என்ன பண்ணிருக்காரு, இப்ப வந்துட்டு இருக்காரு. அத்தனை சக்தியும் சேர்த்து திரிசங்குவ மேல அனுப்பிச்சார். பார்த்தா இந்திரன் எவனும் ஒருத்தன் வந்து அவர் உதச்சு அதிர்ச்சாரு. நடுவுல வர கௌதமன் என்ன சொல்லிடுறாரு, அங்கேயிருந்தாரு. அப்படியே அவன் நின்றுட்டான். அதுதான் திரிசங்கு நடுமத்தியிலே நின்றாச்சு. ஐயோ நான் எதனா கீழே வரல, உனக்கு அதே மாதிரி இந்த லோகம் போக முடியாது, உனக்கு அதே மாதிரி ஒரு லோகத்தை என்னோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணித்தரேன்னு நடுமத்தியில திரிசங்குக்குன்னே ஒரு உலகம், நல்ல அமராவதி பட்டணம் போலவே பண்ணி கொடுத்தாச்சு. இப்ப திரிசங்கு செட்டில் ஆயாச்சு. கௌதமன் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறார். மறுபடியும் வர்றார். அவர் அப்பதான் மீண்டும் தவம் பண்ணி அவருடைய சக்தி எல்லாம் பெறார். அப்பதான் அவர் வந்து விஸ்வாமித்திரரா மாறுறார். இப்ப யார் இந்த கௌதமன்? விஸ்வாமித்திர மகரிஷி தான் கௌதமன். இப்ப கௌதமன் வந்து விஸ்வாமித்திர மகரிஷி ஆயிட்டாரா? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, மகரிஷி ஆனோன்னு அவருக்கு என்ன இருக்கணும், கோபம் குறைஞ்சிருக்கணும் இல்ல, ஆனாலும் குறையில. அவர் பார்த்தார், திரும்பி நல்ல ஞானம் வளப்பட்டு ராஜரிஷி அப்படின்ற பேரு வாங்கணும் அப்படின்னு வரும்போது ஹரிச்சந்திரன் வந்து ரொம்ப சிறப்பா ஆட்சி பண்றான், வசிஷ்டர் சொல் பேச்சு தான் கேட்பான் அப்படின்னு இவருக்கு அது விடுவாரா? வசிஷ்டரா? நேரா போனார். நம்ம எல்லாருக்கும் ஹரிச்சந்திர மகாராஜா சரித்திரம் தெரியும் இல்லீங்களா? ஹரிச்சந்திரனுடைய சரித்திரம் யாரெல்லாம் அவங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஹரிச்சந்திரன் யாராவது அவங்க குழந்தைங்க காதுல போட்டு வச்சிருக்கீங்களா? குழந்தைகளுக்கு ஹரிச்சந்திரன் யாருன்னு தெரியுமா? இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் சொல்ல தவறிட்டா 20 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம். அந்த குழந்தை எதை வேணாலும் சொல்லும். ஹரிச்சந்திரன் சத்தியத்தினுடைய உருவங்களை எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். உண்மையே பேசி வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டார் இல்லையா? தன்னுடைய மனைவியை கொண்டு போய்
வித்து, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் விஸ்வாமித்திரர் தான் பண்றாரு. மகரிஷியாகவே வந்து பண்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அதாவது மகரிஷியாகவே வந்த போது கேட்கிறார், நீதான் கேட்டவங்களுக்கு எல்லாம் எல்லாம் கொடுப்பியாமே அப்படின்னு சொல்லி கேட்டுதான் ஹரிச்சந்திரன் கிட்ட ஃபுல்லா ராஜ்யத்தை வாங்குறார். சோ உண்மையே பேசினதுனால ஹரிச்சந்திர மகாராஜா ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த விஸ்வாமித்திர மகரிஷி தான் இப்ப தசரதர் கிட்ட இருந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைச்சிட்டு போயிருக்கார். இவ்வளவு பகைமையோடு இருக்கக்கூடிய வசிஷ்டர் தான் விஸ்வாமித்திரர் நல்லவர், அவர் உன் பசங்களுக்கு ஆயுதங்களை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், அவரோட அனுப்பிச்சு வச்சா உன் பிள்ளை பத்திரமா வருவான்னு வசிஷ்டர் தசரதர் கிட்ட சொல்றார். எப்பேற்பட்ட பகையுடையவர் விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும்? அப்பேற்பட்ட பகையாளியை பத்தி நல்ல விதமா சொல்லக்கூடிய அந்த மாதிரி பெரியோர்கள் வாழ்ந்த தேசம் நம் பாரத தேசம். நம்மளுடைய நல்ல விஷயங்களை நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஆணித்தரமா பதிய வைக்கணும். ராமாயணங்கிற இதிகாசம் நம்ம சாதாரணமா ராமன் தசரதருக்கு 3 மனைவி, அவங்களுக்கு 4 பிள்ளைகள், நல்லா வளர்ந்தாங்க. விஸ்வாமித்திரர் போனாங்க, மிதிலாபுரியில ஜானகியை கல்யாணம் பண்ணாங்க, திரும்பி வந்தாங்க. கையேறி வரம் கேட்டா ராமனை காட்டுக்கு நினைச்சாங்க, போனாரு. ராவண வரம் முடிஞ்சது, ஆஞ்சநேயர் எல்லாம் சம்பந்தமாச்சு. விபீஷன் பட்டாபிஷேகம் பண்ணாங்க, திரும்பி வந்தாங்க. பரதாழ்வான் கிட்ட ராஜ்யத்தை வாங்கிட்டாங்க. பட்டாபிஷேகம் ஆட்சிங்கிறதோட முடிஞ்சது கிடையாது. ராமாயணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் நமக்கு வாழ்க்கைக்கு உதவக்கூடிய விஷயங்கள். அதனால நம்ம குழந்தைகளுக்கு ஆழமான கருத்துக்களை இந்த வயசுல நம்ம சொல்லிக் கொடுக்கலன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு காலம் இருக்காது. காலம் இருக்கும் போது ஒரு 20 வயசுக்கு மேல அவங்க ஆசைப்பட்டாலும் கூட வாழ்க்கையோட ஓட்டத்துல ஓடிட்டு இருப்பாங்களோ தவிர அவங்களால ஆழமான விஷயங்களை அறிவு வந்து அதுக்குள்ள சிக்காது. நிறைய பிணைப்புகள் வந்துடும். அதனால சின்ன வயசுல எவ்வளவு விஷயங்கள் உங்களால சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்லிக் கொடுக்கும்போது நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியவங்ககிட்டையும் கேட்டுக்கிறேன். குழந்தையும் பெற்ற தாய்மார்கள் எல்லாம் சின்ன சின்ன குழந்தை வச்சிருக்க ஒவ்வொரு தாயார்களிடையும் கேட்டுக்கிறது என்னன்னா, குழந்தைகளுக்கு ராமாயணம் மகாபாரதத்தோட இதிகாசங்களும் புராணங்களும் சொல்லி நல்ல சிறப்பா வளர்த்துடுங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சொத்து அதுதான். அதை தாண்டி வேறொன்றும் இல்லை. நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆயுர்வேதம் அதாவது ராமாயணத்துல ஆயுர்வேதம்ங்கிற தலைப்புல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, விஸ்வாமித்திரரோட ராமலட்சுமணர்கள் காட்டுக்கு போறாங்க. அங்க சோர்வுல அயர்ந்து தூங்குறாங்க. ராமர் எழுதுகிறார். விஸ்வாமித்திரர் யாருன்னு பார்த்திருக்கோம். தூக்கம் எவ்வளவு முக்கியமானது. அதே போல காலையில அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துல எழுதுக்கிறது எவ்வளவு ஞானத்துக்கு ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய அறிவு விரிவடையும். நம்மளுடைய நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு பின்னாடி நம்மளுடைய பிரெயினுடைய நியூரான்ஸ், அதனுடைய நரம்புகள், அந்த அமைப்பு எல்லாமே சக்தியை உத்கிரகிக்கக்கூடியதா இருக்கு. அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அதிகாலையில் இருந்து குழந்தைகள் படிக்கிறதும் பாடுறதும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதும் செய்ய பழக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. பெற்றோர்களாகிய நாம் அதை செய்யணும். பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும். அதுதான் ஆயுர்வேதத்தினுடைய ஆழமான முதல் கருத்து. எந்த ஆயுர்வேத நூல்கள் எடுத்தீங்கன்னா, சரக சங்கீதா, அஷ்டாங்க எது எடுத்தீங்கன்னாலும் தினசரியான பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆயுர்வேத கருத்தை தான் இன்னைக்கு நான் பதிய வைக்கணும்னு விரும்புறேன். எல்லாரும் இதைய சிறப்பா கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இங்க நமக்காக வாய்ப்பளித்த அனைவருக்கும், கோவில் நிர்வாகத்தாருக்கும், எஸ்பிடி அறக்கட்டளை குழுவினருக்கும் நன்றி கூறி, எம்பெருமான் ஸ்ரீ அரங்க சுவாமியினுடைய பாதங்கள் திருவடிகள்ல நன்றியையும் பிரதிஜையையும் சமர்ப்பித்துக் கொண்டு, மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாபே சக்கரவர்த்தி கஞ்சாய சர்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஸ்யாம மூர்த்தி பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் மங்களாசாசனவை மதாச்சாரிய சர்வதேஷ பூர்வை சாகி சத்ருதயாஸ்து மங்களம் லோகாக சமஸ்காரம் சுவினோபவத்து சர்வதேனி சுவினோபவத்து. எல்லாரும் சேர்ந்து ஒரு மந்திரத்தை எல்லாரும் திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். ஹரே ராம